ஆதிவாசிங்க. அதிகம் படித்தவர்களோ பணக்காரர்களோ கிடையாது. மெக்கா நகரத்து குறைஷிகளை போல இல்லாம முகமதுவை ஒரு இறை தூதராக, ஒரு நபியாக ஏற்பதில் இவர்களுக்கு பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்ல. காரணம், முகமதுவை அவர்கள் தங்களில் ஒருவராக பார்க்க முடிந்ததுதான். அவர்களைப் போலவே முகமதுவும் படிப்பறிவு இல்லாதவர், அவர்களைப் போலவே எளிமையான வாழ்க்கை முறையை வாழ்ந்தவர், அவர்களைப் போலவே கனிவும் பரிவும் கொண்டவர், அவர்களைப் போலவே பாசாங்கில்லாதவர். நடிக்க மாட்டார். ஆனா அவர் உதிக்கிற ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்பட்ட அழுத்தமும் தீர்மானமும் தீர்க்க தரிசனமும் மதினாவாசிகளுக்கு பரவசமூட்டுபவைகளாக இருந்தது. பாமரர் தான். ஆனால் இம்முறை இறைவன் அத்தகைய ஒருவரைத்தான் தன்னுடைய தூதுவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அழுத்தம் திருத்தமாக உணர்த்தும் விதத்தில் இருந்தன. அவருடைய பேச்சும் செயல்பாடுகளும் 100 ஆண்டுகளாக வழிகாட்ட ஒரு ஜீவன் இல்லாம காட்டு செடி போல பிறந்து வாழ்ந்து மடிந்து கொண்டிருந்த அரேபியர்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சேர்ப்பதாக இருந்தது. இதனாலேயே நம்ப முடியாத அளவுக்கு முகமதுவின் ஆதரவாளர்களும் இஸ்லாத்துல இணைவோரும் அங்கே பெருக தொடங்குறாங்க. உருவமே இல்லாத ஒரே பரம்பொருளோட பெருமைகளை தான் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார் முகமது. முஸ்லிம்களாக மாறிய அரேபியர்கள் தமது இனக்குழு பகைகளை காரணம் காட்டி தங்களுக்குள்ள அடித்துக் கொண்டு சாகாம ஒற்றுமையாக இருந்து பொது எதிரியான உருவ வழிபாட்டை நாம எதிர்க்கணும்னு பண்படுத்தணும்னு முயற்சி செய்யும்படி முகமது தொடர்ந்து வலியுறுத்தி வர தொடங்குகிறார். இந்த விஷயத்துல அன்றைய மதனா நகரத்து யூதர்களையும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் உணர்ந்தே இருந்தார். இதற்கான காரணங்கள் மிக நுட்பமானவை. யூதர்களும் உருவமற்ற ஒரே பரம்பொருளை வணங்குபவர்கள் என்பது முதல் காரணம். தவிரவும் அவர்களில் படித்தவர்கள் அதிகம். அமைப்பு ரீதியில் வலுவாக காலூன்றிய அவர்களது மத குருமார்களின் சபைகள் முடிவெடுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் ஓர் ஒழுங்கையும் நேர்த்தியையும் கடைபிடித்து வந்தன. உருவ வழிபாட்டுக்கு எதிரான சமயமா இஸ்லாமத்தை முன்னிறுத்து வகையில யூதர்களோட ஒத்துழைப்பு ரொம்ப அவசியமானதுன்னு முகமது அவர்கள் யோசிக்கிறார். ரெண்டுமே சகோதர மதங்கள் அப்படிங்கறத முன்வச்சு ரெண்டு மதத்துக்காரங்களும் சகோதரத்துவத்தோட பழக வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்து சொன்னார். அப்படி நம்மளால ஒற்றுமையா செயல்பட முடியுமானால் பொது எதிரியை சந்திக்க வலிமை கிடைக்கும். ஒரு யுத்தம்னு வந்துச்சுன்னா ராணுவ பலம் அதிகரிக்கும். அரேபிய முஸ்லிம்களோட உடல் வலுவும் யூதர்களோட புத்தி கூர்மையும் இணையுமே. ஆனால் வெற்றிக்கு பிரச்சனையே இருக்காது. வேறு வேறு நம்பிக்கைகள், வேறு வேறு வாழ்க்கை முறைகளை கொண்டவர்களே என்றாலும் உருவமில்லாத கடவுளை வழிபடுவதில் ரெண்டு மதமும் கிட்டத்தட்ட ஒரே சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டதுதான். முகமதுவும் அப்படித்தான் யோசிக்கிறார். யூதர்களால முதல்ல முகமதுவை முழுமையா ஏற்க முடியல. ஓர் இறை தூதர் காட்டான்களாகிய அரேபியர்களுக்கு உதித்திருக்கிறார் என்பதே அவர்களது மனம் ஒப்புக்கொள்ள மறுத்தது. காட்டான்கள் கூட்டத்துல ஒரு இறை தூதுவனா, ஒரு நபியா அப்படின்னு மறுக்கிறாங்க. அதே சமயம் உருவமற்ற ஒரே இறைவன் என்கிற கருத்தாக்கத்தை முகமது தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது அவரை நம்பித்தான் ஆக வேண்டும்ங்கிற எண்ணத்தையும் யூதர்களுக்கு ஏற்படுத்தியது. ஏனெனில் அரேபியர்களுக்கிடையே வேறு யாருக்கும் அப்படி ஒரு சிந்தனை உதிக்க வாய்ப்பே இல்லை. மத காரணங்களுக்காக இல்லாவிட்டாலும் சமூக பாதுகாப்பு, அரசியல் ரீதியான பலம் போன்ற காரணங்களுக்காவது முஸ்லிம்களோட இணைந்து செயல்படலாம்னு யூத குருமார்களோட சபை அப்போது தீர்மானிக்குது. ஏன்னா முகமதுவை பின்பற்றுவோரோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் நம்ப முடியாத அளவுக்கு அப்போது பெருகிக் கொண்டிருந்ததாம். ஜெருசலேமிலிருந்து புறப்பட்ட நாளாக அகதிகள் போல் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு அத்தகைய பாதுகாப்பு அவசியம்னு பட்டது. அவர்களோட ஒரு ஒழுங்கான மத நிர்வாக அமைப்பு இருந்ததே தவிர ஒழுங்கான ராணுவம் கிடையாது. யாருக்கிட்ட? யூதர்கள் கிட்ட. ஒரு தகராறுன்னு வந்தா எதிர்த்து நிக்க ஆள்பலம் கிடையாது. யாருக்கிட்ட? யூதர்கள் கிட்ட. ஆனா முகமதுவோட ஆதரவாளர்களோ உடல் வலுவும் மனவளவும் ஒருங்கே பெற்றவர்களாக இருக்கிறாங்க. மண்டியிட்டு தொலை தெரிந்தவர்களாகவும் வாளேந்து யுத்தம் புரியக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தாங்க. முகமது நபி அவர்கள் ஒரு சொல் சொன்னாலே உயிரை தரவும் சித்தமாக இருந்தாங்க. இத்தகையவர்களோட நல்லுறவு கொள்வது யூத குலம் யுத்தங்களில மேலும் மடியாமல் இருக்க உதவியாக இருக்கும்னு கணக்கு போட்டது யூத மத குருமார்களோட சபை. இந்த காரணங்களை மிக கவனமாக பார்க்க வேண்டும். முகமது யூதர்களை நம்பினதற்கு காரணம் யூதர்களோட அந்த மத கட்டமைப்பு. யூதர்கள் முகமதுவை நம்பினதற்கு காரணம் முகமதுவை சுத்தி இருந்த பலம் பொருந்திய ஆட்கள். ராணுவ காரணம் தான் பிரதானம். முகமது கிட்ட இருக்கிற பிரச்சனை அவ நம்பிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்டது. யூதர்களோட பிரச்சனை சொந்த வாழ்க்கை தொடர்பானது. ரெண்டு பேருக்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை வேற வேற பிரச்சனைகள். ஆனாலும் ஒரே நேர்கோட்டில் வந்து இணைய வேண்டிய கால கட்டாயம் அப்போது இருந்தது. ஒரு உடன்பாடு செஞ்சுக்கிறாங்க. ரெண்டு தரப்பும் பரஸ்பரம் வேண்டிய உதவிகளை செய்து கொள்ள வேண்டியது. யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உடனே போய் உதவ வேண்டியது முக்கியம். மெக்கா நகரத்து குறைஷிகளால மதீனா முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வருமானால் அங்குள்ள யூதர்கள் யுத்தத்தில் கலந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அதே போல மதீனாவில் வாழக்கூடிய யூதர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா முகமதுவோட பட உதவ முன்வரணும். நம்புவது கொஞ்சம் சிரமம் தான். மதீனாவுக்கு வந்த 2 வருஷத்துல முகமது அங்க ஒரு சக்கரவர்த்தி போலவே கருதப்பட்ட அவரது சொல்லுக்கு மாறாக ஓர் எதிர்குரல் கூட அங்கே எழுந்துவிட முடியாது. மதீனாவில் இருந்த அரேபியர்கள் சமூகம் முழுவதையும் தமது அன்பாலும் கனிவுமிக்க பேச்சாலும் கவர்ந்தெழுத்த முகமது குர்ஆனோட வசனங்களை ஓதி ஓதி காட்டி அவர்களின் மனங்களை பண்பட வைத்தார். எந்த ஒரு மனித பிறவியும், குறிப்பாக அரபு கவிஞர்கள் இத்தனை அர்த்தம் பொதிந்த இனிய வரிகளை கற்பனையில தயாரித்து விட முடியாது என்று எண்ணிய அரேபிய ஆதிவாசிகள் நிச்சயமாக முகமது ஓர் இறை தூதர் தான், நபிதான் என்று பார்த்த மாத்திரத்துல நம்பி அடிபணிகிறாங்க. முகமதுவே தங்கள் மன்னர் என்றும் கருத ஆரம்பித்தாங்க. சந்தேகமில்லாமல் அவர் ஒரு மன்னர் தான். ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு எளிமையை கடைபிடித்த மன்னர். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு
காலத்தில் பிணங்களை அடக்கம் செய்து கொண்டிருந்த ஓரிடத்தை விலைக்கு வாங்கி அங்கே ஒரு குடிசை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் முகமது நபி அவர்கள். பக்கத்திலேயே ஈச்ச ஓலைகள் வேந்ததொரு ஒரு பள்ளிவாசல தாமே கட்டி கொண்டார். முஸ்லிம்கள் ஜெருசலேத்தை நோக்கி தொழ வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்துல முகமது வாயிலாக வெளிவந்த இறை கட்டளையாக இருந்தது. பின்னால் தான் மெக்கா இருக்கும் திசை நோக்கி தொழுகை நடத்தும்படி கட்டளை மாற்றப்பட்டது. எளிமையான பாசாங்கில்லாத வாழ்க்கை, தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் நேர்மையை கடைபிடிக்க சொன்னது, சகோதரத்துவ போதனைகள் போன்றவை கேள்விகளே இல்லாம முகமதுவை ஏற்கும்படி செய்தது. யூதர்களுக்கு கூட முகமது தம் ஆதரவாளர்களை ஜெருசலேமை நோக்கி தொலை சொல்லி இருந்தது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. யூத மதமும் இஸ்லாமும் பல்வேறு வகையில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதானே. அப்புறம் என்னன்னு அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம்கள் யூத பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூட அப்போது முகமது கூறியிருந்ததாக பல யூத சரித்திர ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. திருமண உறவுகள் அரசியல் உறவை பலப்படுத்தும் அப்படின்னு ரெண்டு தரப்புமே நம்பி இருந்தாங்க. அதே சமயம் இந்த சரித்திர ஆசிரியர்கள் சில கற்பனையான யூகங்களையும் செய்திகள் மூலமாக வெளியிட்டு விடுவதையும் இங்க நம்ம சொல்லித்தான் ஆகணும். உதாரணமா மார்டின் கில்பர்ட்ங்கிற ஒரு புகழ்பெற்ற யூத சரித்திர ஆய்வாளர் யூதர்கள் தன்னை அவர்களது இறுதி இறைதூதர் என்று முழுமையாக ஏற்றுக்கொண்டு விடுகிற பட்சத்தில் முகமது தாமே ஒரு யூதராக மாறிவிடவும் தயாராக இருந்தார் என்று எழுதியிருக்கிறாராம். இதற்கு யூதர்கள் சம்மதிக்காததுனாலதான் ரெண்டு தரப்புக்கிடையே இருந்த அந்த உறவு முறிய வேண்டியதாக இருந்ததாக எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் முறிஞ்சு போச்சு போல. குர்ஆனிலோ முகமதுவின் வாழ்வையும் போதனைகளையும் சொல்லும் ஹதீஸ்களிலோ முகமதுவின் உடனிருந்தவர்கள் வைத்துவிட்டு போன நினைவு குறிப்புகள் எது ஒன்றிலோ அல்லது மற்ற மாற்று மதத்துக்காரர்களுடைய குறிப்புகளிலுமோ கூட இம்மாதிரியானதொரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் காணப்படவில்லை. 2 வருட காலத்துக்கு மேலாக மிகுந்த நல்லுறவோடு வளர்ந்து வந்த முஸ்லிம் யூத சகோதரத்துவம் மதீனாவில் இத்து போக தொடங்கியதற்கு முக்கியமான காரணங்கள் சில இருக்கத்தான் செய்தது. முதல் காரணம், கொடுத்த வாக்குப்படி அவர்கள் முஸ்லிம்களுக்கு உரிய நேரத்தில் உதவிகள் செய்வதில் தயக்கம் காட்டினார்கள். யாரு? யூதர்கள். ஆனா முஸ்லிம்கள் மட்டும் இவர்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டிய வேலையை கரெக்டா செய்யணும்னு எதிர்பார்த்தாங்க. அடுத்து 2வது காரணம், முஸ்லிம்களோட ஒத்துழைப்பு வேண்டும். ஆனா முகமதுவை முழு மனசோட இறை தூதராக ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு விடாப்பிடியா யூதர்கள் இருந்தது. ஆனா முஸ்லிம்கள் இதை ஏற்க மறுத்தாங்க. நீங்க இறைவனையும் எங்களையும் பழித்தால் கூட சகித்துக் கொள்வோம், முகமது ஓர் இறை தூதர் என்று ஒப்புக்கொள்ளாத பட்சத்துல எந்தவித உறவும் நமக்குள் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. 3வது மிக முக்கியமான காரணம், இயேசு செய்வதை போலவே முகமதுவும் யூதர்கள் அவர்கள் மதத்து ஆதி நம்பிக்கை, ஆதி பழக்க வழக்கங்கள், ஆதி சடங்குகளை செய்யும் போது, ஆராதனை செய்யும் போது அதை இயேசுவை போலவே முகமதுவும் விமர்சனம் செய்ய தொடங்கினார். ஒரே இறைவன், அவனை தவிர வழிபாட்டுக்குரியவர்கள் வேறு யாருமில்லை என்பதுதான் ஆபிரகாம் என்கிற இப்ராஹிமின் வழித்தோன்றர்கள் மேற்கொள்ள வேண்டிய உறுதி. இதற்கு மாறாக யூதர்கள் நடந்து கொள்ள தொடங்கிய போது அவர்களது நடத்தையை முகமது தயங்காமல் விமர்சித்தது யூதர்களுக்கு பிடிக்கல. இந்த காரணத்தினாலதான் யூதர்கள் முஸ்லிம்களுக்கிடையே முதலில் பிளவு உண்டானது. கிறிஸ்துவோட பிறப்புக்கு பிறகு 624வது வருடம் முகமது தமது மக்களிடம் இனி மெக்காவை நோக்கி தொழுங்கள் என்று சொன்னார். அதனால் வர ஜெருசலேம் நோக்கி தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்கள் அப்போதிலிருந்து மறுபடியும் மெக்காவை நோக்கி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். இரண்டும் வேறு வேறு திசைகள், எதிரெதிரே தானே இருக்க முடியும். பிரச்சாரம் பண்ணியே பிரச்சார சாமர்த்தியத்துல கிறிஸ்துவம் பரவியது. அந்த காலத்துல வால்முனை மிரட்டனால வாழ வச்சு மிரட்டியே இஸ்லாம் பரவியது என்ற ஒரு கருத்து உலகமெங்கும் உலகம் முழுக்க பரவலாக சொல்லப்பட்டு வருவது இன்று நேத்து அல்ல. இஸ்லாம் பரவ தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவம் எப்படி பரவியது என்பதை ஆழமா அலசுவதற்கு இங்கே இடமில்லை. ஆனா இஸ்லாம் பரவிய விதத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முகமது நபி பிறந்த சவுதி அரேபியாவிலோ இல்ல இப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற இஸ்ரேலு, பாலஸ்தீனோ, அதை சுத்தி இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய நாடுகள் அதுல மட்டும் இந்த முஸ்லிம் மதம் பரவி இருந்தாலோ நாம இதை பத்தி பெருசா பேசியிருக்க மாட்டோம். மாறாக ஒட்டுமொத்த மத்திய ஆசியாவிலும் மிக குறுகிய காலத்துல செல்வாக்கு பெற்று முகமது நபியோட மறைவுக்கு பின்னும் கூட மிகச் சில ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கும் கிழக்காசியாவுக்கும் பரவி உலகின் 2வது பெரிய மதமாக இஸ்லாம் காலூன்று நிற்க முடிகிறது என்றால் அது எவ்வாறு பரவியது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை ஆராய்வதற்கு முதல் தடையாக இருக்கிறது இஸ்லாம் அச்சுறுத்தலால பரப்பப்பட்ட மதம்ங்கிற ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் மைண்ட் செட். ஒரு முன் முடிவு எடுத்திருக்கிறோம், ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம் இல்லையா, அதுதான் முதல் தடை. இந்த மைண்ட் செட்டை பெரும்பாலும் உலகம் முழுக்க பரப்பனவங்க யூதர்கள் தான். இதுல ஒரு சிறு பங்கு கிறிஸ்துவ சரித்திர ஆய்வாளர்களுக்கும் இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள்ல எது உண்மைன்னு பார்க்க முயற்சி பண்ணுவோம். முகமது நபியோட காலத்துல இஸ்லாத்தை முன்னிட்டு மொத்தம் சுமார் 75 இருந்து கிட்டத்தட்ட 80 யுத்தங்கள் நிகழ்த்தப்பட்டதாக அனைத்து மேற்கத்திய சரித்திர ஆய்வாளர்களும் சொல்றாங்க. அத்தனை யுத்தங்களிலும் ரத ஆறு பெரியதென்றும் யுத்த கைதிகளை, போர் கைதிகளை வால் முனையில மிரட்டி இஸ்லாத்தில் இணைத்ததாகவும் ஏராளமான சம்பவங்களை இந்த சரித்திர ஆய்வாளர்கள் பட்டியலிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே முகமது நபியோட காலத்துல நடைபெற்ற யுத்தங்களாக ஆதாரத்தோட கிடைச்சிருக்கிறது மொத்தம் 3 யுத்தம் தான். பத்ருங்கிற இடத்துல, உஹைத் அப்படிங்கிற இடத்துல, ஹுனைன்கிற இடத்துலன்னு இந்த 3 இடங்களில மட்டும்தான் முஸ்லிம்கள் நேரடியாக யுத்தத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் குறித்து இல்லாம முகமது நபியோட வாழ்க்கை குறித்து ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கக்கூடிய மேற்கத்திய ஆய்வாளர்களோட நூல்களில் கூட இந்த யுத்தங்களை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. உண்மையிலேயே 80 யுத்தங்கள் 80 வார்ஸ் நடந்திருக்கிறது உண்மையா இருந்தா இவங்களும் அந்த வார பத்தி எழுதிருப்பாங்க தானே. ஆனா அவங்க எழுதல. மேற்சொன்ன அந்த 3 யுத்தங்களை பற்றி மட்டும்தான் அவங்க பேசி இருக்கிறாங்க.
இத கருத்தில் கொண்டுதான் இந்த கருத்துல முரண்பட்டவங்க உங்க மேட்டரை கமெண்ட்ல சொல்லுங்க, பதில் தெரிஞ்சவங்க பதில் சொல்லட்டும். இதை கொண்டே இஸ்லாத்தை முன்னிட்டு முகமது நபியோட காலத்துல நிகழ்த்தப்பட்ட யுத்தங்கள் மொத்தம் 3 தான் இந்த கதையில வருது, படிக்கிறோம், சொல்றோம். முகமது நபி மெக்காவில் இருந்து மதினாவுக்கு இடம்பெயர்ந்து சென்றது கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி 622வது வருஷம். 10 ஆண்டுகளே அவர் மதினாவில் இருந்தார். அடுத்த ஒரு 8 வருஷத்துல மெக்காவை வெற்றி கொண்டு அடுத்த ஒரு 2 இயர்ஸ் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் காலமாகி விட்டார். மதினாவுக்கு அவர் வந்தது 622வது வருஷம், அவர் இறந்தது 632வது வருஷம். இந்த கணக்குல பார்த்தா 10 வருஷத்துல 80 யுத்தத்தை அவர் பார்த்திருக்கணும்னா வருஷத்துக்கு 8 யுத்தமாவது அவர் பண்ணியிருக்கணும். ஒரே வருஷத்துல 8 போர் நடத்துறதுங்கிறது சாத்தியமா? ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் ஒரே யுத்தம் தான், அதுவே 3 வருஷம் நடக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி 80 யுத்தங்களை அதுவும் 10 வருஷத்துல அவரால் பண்ணிருக்க முடியும்? உலகத்துல இப்பேற்பட்ட ஒரு கூத்த வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? இது நடக்க சாத்தியமா? இல்லவே இல்ல. ஆக முகமது நபியோட காலத்துல யுத்தங்களின் மூலம் இல்லாம நார்மலாவே விருப்பப்பட்ட இஸ்லாம் பெரும்பாலும் பரவியதாக நாம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆதாரங்களோடு இங்கு சொல்லப்பட்ட அந்த 3 யுத்தங்கள் கூட ஒரே தினத்துல ஆரம்பித்து ஒரே தினத்துல நடந்து அந்த தினத்திலேயே முடிந்ததாகவே தான் எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒரு நாள் கலவரம், அவ்வளவுதான். முகமதுவுக்கும் மற்ற இறை தூதர்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, முகமது ஒருவர் தான் இறை தூதராகவும் ஆராய்ச்சியாளராகவும் இருந்திருக்கிறார். மத பிரச்சாரம் மட்டுமே அவரது பணியாக இருக்கல. மாறா அவர் மெக்காவில் இருந்து மதினாவுக்கு இடம்பெயர்ந்த நாளாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் கட்டிக்காக்கும் ஒரு பெரிய இன தலைவராக பொறுப்பேற்க வேண்டிய நாளும் அதே நாளாக இருந்தது. மிக குறுகிய காலத்துல மதினாவால் அரேபியர்கள் அத்தனை பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டபடியால் மதினாவில ஒரு முடிசூடா மன்னராகவே அவர் கருதப்பட்டார். ஆக முஸ்லிம்களுக்கு எதிரான குறைஷிகளோட யுத்தம் என்பது கூட காலப்போக்கில் மதினா மக்களுக்கு எதிரான மெக்காவாசிகளின் யுத்தம் என்று, மதினாவுக்கும் மெக்காவுக்கும் பிரச்சனை, மதினாவாசிகளும் மெக்காவாசிகளும் யுத்தம் பண்ணிக்கிறாங்கன்னு காலப்போக்கில் பேச ஆரம்பிச்சாங்க. மதினாவை தாண்டி இஸ்லாம் பரவ தொடங்கிய போது எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அபாயத்தை சந்திக்க நேரிடுகிறதோ அங்கெல்லாம் கூட பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு பஞ்சாயத்து முகமது நபி கிட்ட தான் வருது. இறுதி வரை கடைசி வினாடி வரை அவர் யுத்தங்களை தவிர்ப்பதற்கான முயற்சிகளையே மேற்கொண்டிருப்பதாக சரித்திரம் சுட்டிக்காட்டுகிறது. தவிர்க்கவே முடியாத 3 சந்தர்ப்பங்களில் தான் முகமது யுத்தத்துக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். அந்த 3 யுத்தங்களுள் பத்ரு யுத்தம் ரொம்ப முக்கியமானது. இந்த யுத்தத்துல பங்கெடுத்த முஸ்லிம்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 313 பேர் தான். எதிரிகளாக இருந்த குறைஷிகளோட படையில 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருந்தாங்க. முஸ்லிம்களின் மீது வலிந்து திணிக்கப்பட்ட இந்த யுத்தத்தில் அவர்கள் பெற்ற வெற்றி வியப்புக்குரியது. ஆம், முதல்ல படையெடுத்து வந்தது குறைஷிகள் தான். ஆயிரக்கணக்கான குறைஷி வீரர்களை எப்படி வெறும் 330 முஸ்லிம் வீரர்கள் ஜெயிச்சாங்க என்கிற கேள்விக்கு அறிவியல் பூர்வமான பதில் ஏதும் கிடையாது. ஆனா ஜெயிச்சாங்க. இந்த யுத்தத்தில் அடைந்த தோல்விக்கு பழிதீர்க்கும் விதமா குறைஷிகள் தொடுத்த அடுத்த யுத்தம் தான் உகைத் யுத்தம். அதாவது உகைத் அப்படிங்கிற இடத்துல நடந்த யுத்தம். முகமது ஓர் இறை தூதரே ஆனாலும் இதுவும் வலிய வந்த யுத்தமே. ஆனாலும் இந்த போரில் முஸ்லிம்கள் தோல்வியே சந்திக்க நேர்ந்தது. இந்த யுத்தத்துல முகமது நபியே வாளேந்தி கலந்து கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்படியும் முஸ்லிம்கள் இந்த யுத்தத்துல தோத்து போனாங்க. 3வது யுத்தமான ஹுனைன்கிற யுத்தம், ஹுனைன்கிற ஒரு இடத்துல நடந்த யுத்தம். அதற்கு குறைஷிகள் காரணம் கிடையாது. மெக்கா நகரத்துல குறைசி இனத்தவரோட பரம்பரை விரோதிகளாக இருந்த ஹவாஸ் இனத்து, அது ஒரு அரபு இனம், அந்த இனத்தவர்கள் தான் இந்த யுத்தத்துக்கு காரணம். அன்சாரிங்கிற ஒரு இனத்தலைவர் அதுல இருந்தார். மாலிக் இப்னு அவ் அன்சாரிங்கிறது அவரோட முழு பெயர். இவங்களுக்கும் தான் அந்த குறைஷிகளுக்கு ஆகதுல. குறைஷிகளையே முதல் யுத்தத்துல முஸ்லிம்கள் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நாம உஷாரா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்மள தான் சண்டைக்கு வருவாங்கன்னு முன்ஜாக்கிர உணர்வோட தாமே வலிந்து வந்து யுத்தம் நடத்தி இருக்கிறார். ஒரு முழு நாள் நடந்த இந்த யுத்தத்துல ஜெயிச்சது முஸ்லிம்கள். இந்த 3 யுத்தங்கள் தான் முகமது நபி உயிரோட இருந்த காலத்துல முஸ்லிம்கள் கலந்து கொண்ட யுத்தங்கள். இதை தவிர உஷேரா யுத்தம், அப்வா யுத்தம், சவீக் யுத்தம், சக்வான் யுத்தம், துமத்துல் ஜந்தல் யுத்தம், தபுக் யுத்தம், ஜாதூர் யுத்தம், நுழையூர் யுத்தம் என்று ஏராளமான புத்தகங்கள் மேற்கத்திய சரித்திர ஆசிரியர்களால யுத்தங்கள் நடந்ததா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆதாரங்கள் ஏதுமில்லாம எழுதப்பட்டிருக்கிறதா. சில சந்தர்ப்பங்கள்ல யுத்த மேகம் சூழ்ந்தது உண்மை. ஆனா பெரும்பாலும் பேச்சுவார்த்தையிலேயே யுத்தம் தவிர்க்கப்பட்டு விட்டதாகவே தெரிகிறது. மேலும் சில யுத்தகலங்களில் முகமது அவர்களே நேரில் கலந்து கொள்ள வருகிறார் என்று கேள்விப்பட்டு யுத்தம் செய்ய வந்தவர்கள் பின்வாங்கி போனதாகவும் சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்களா. முகமது நபி அவர்கள் ஒரு சிறந்த போர் வீரரா, யுத்த தந்திரங்கள் அறிந்தவரா என்பது பற்றிய போதுமான ஆதாரங்கள் ஏதும் நமக்கு இப்ப கிடைக்கல. ஆனா மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு பெருந்தலைவர் அப்படிங்கிற காரணத்துக்காகவே கூட அவர் மீது இருக்கக்கூடிய அச்சம் கலந்த அந்த மரியாதை காரணமாக கூட எதிரிகள் பதுங்கி இருக்கலாம். அதே சமயம் முகமது நபி அவர்களின் தோழர்கள் பலர் மாபெரும் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். பின்னாளில் கலீஃபாக்களான உமர், அலி போன்றவர்கள் போர்க்களத்தில் காட்டிய வீரத்துக்காகவே இன்றளவும் நினைக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள். முகமது நபியோட காலத்துக்கு பின்னாடி நடந்த யுத்தங்களை பத்தி அடுத்தடுத்த எபிசோடுகள்ல பார்ப்போம். அவசரப்பட வேண்டாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து போர் அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருந்ததுனால, மக்கள் எல்லாம் நிம்மதி இல்லாம இருந்ததுனால ஓர் அமைதி ஏற்பாட்டை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு முகமது நபி அவர்கள் தள்ளப்பட்டார். மத தலைவரா இல்லாம ஒரு ஆட்சியாளராக இதை செய்ய வேண்டிய கடமையும் அவருக்கு இருந்தது. முகமது நபி அவர்கள் ஓர் உபாயம் செய்கிறார். மெக்காவில் இருந்து அவரோடு மதினாவுக்கு வந்த முஸ்லிம்கள் ஒவ்வொருவரையும் மதினாவால் மக்கள் தம் உறவினராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். அதாவது முகமதோட மெக்காவில் இருந்து வந்த ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் குழந்தையும் இவங்க வந்து செட்டிலான மதினா நகரத்து வாசிகள் உறவினராக மானசீகமா சுவீகரித்துக் கொள்ளணுமா. இதன் மூலமா மெக்கா முஸ்லிம்களுக்கும் மதினா முஸ்லிம்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து
தீர்ந்து போயிடும். எல்லாம் சொந்தக்காரங்க ஆயிட்டாங்கன்னா எதுக்குப்பா சொந்த பந்தத்துக்குள்ள சண்டைன்னு சமாதானம் ஆயிடுவாங்க. பொது எதிரி யாராவது சண்டைக்கு வந்தா கூட மெக்கா முஸ்லிம்களும் மதினா முஸ்லிம்களும் ஒன்னு சேர்ந்து போராடவும் வாய்ப்பா சித்தமா இருக்கும். இவர் மெக்கால இருந்து மதினாக்கு வந்தாரு. மெக்கால இருந்த முஸ்லிம்களோட சப்போர்ட் ஃபுல்லா நபி அவர்களுக்கு இருக்குது. மதினால இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்ட்ரா லக்ஸூரியஸ் இன்டெலிஜென்ட்டான அத்தனை பேருமே விருப்பப்பட்டுதான் இவர் கூட இருக்கிறாங்க, மதம் மாறினாங்க. இப்ப இவர் இருக்கிற மதினாவால் யூதர்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய யூதர்களோட பிரச்சனை பண்ணா இவங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா இவங்க சிறுபான்மை. அதனாலதான் மெக்காவில இருந்து இவங்க வந்தாங்க இல்லையா, அந்த மெக்கா முஸ்லிம்களோட இவர்கள் இணைகிறார்கள், சொந்த பந்தம் ஆகுறாங்க. இப்போ மெக்கா மதினா ரெண்டு தரப்பு முஸ்லிம்களும் ஒன்னு சேர்ந்தா இவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற யூதர்களோட பலத்தை விட இவர்களோட பலம் அதிகமாயிடும். அதனாலதான் முகமது நபி இப்பேற்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்யறார். இதை ஒரு அரசு அறிக்கையாவே வெளியிட்டார். அந்த அறிக்கை யூதர்களுக்கானதும் கூட. முஸ்லிம்களுக்கும் அந்த அறிக்கை பொருந்தும், யூதர்களுக்கும் அந்த அறிக்கை பொருந்தும். அறிக்கையின் நோக்கம் சமாதானம். நமது குடியரசுல தம்மை இணைத்துக் கொள்ளும் யூதர்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படும். யூதர்கள்னு இரண்டாம் தரமா நடத்தப்படாம முஸ்லிம்களுக்கு சம உரிமையோட நடத்தப்படுவார்கள். யூதர்கள் அவங்களோட மத வழக்கங்களை பின்பற்றி வாழ்வதில் எந்த தடையும் இல்லை. அனைத்து இன குழுக்களையும் உள்ளடக்கிய ஒரு தேசமாக இந்த தேசம் இருக்கும் அப்படின்னு நினைச்சார். முகமது நபி அவர்கள் ஒரு ஆட்சியாளராக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட மிக முக்கியமான முதல் அறிக்கையே இதுதான். முகமது நபிக்கு பின்னாடி வந்த கலீஃபாக்களோ இல்ல சரித்திரத்தின் வழியெங்கும் பின்னாளில் உலகமெங்கும் ஆண்டு மறைந்த எத்தனையோ பல முஸ்லிம் மன்னர்களோ சக்கரவர்த்திகளோ இந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்தோட ஒரு அறிக்கையை வெளியிட்டதா சரித்திரம் சொல்லல. குறிப்பாக யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் அதுநாள் வரை வாழ்ந்த அடிமை வாழ்வோடு ஒப்பிடுகையில முகமதுவோட இந்த அறிக்கை பிரகடனம் அவர்களாலேயே நம்ப முடியல. அந்த அறிக்கைக்கு பிறகு முகமது எதிர்பார்த்தபடி மதினாவால் யூதர்கள் அங்கிருந்த முஸ்லிம்களோட ஒரு நல்ல உறவை தொடர்ந்து இருந்தார்களே, ஆனா பின்னாளில் தூங்க கூட ஒரு நிலமில்லாம உலகமெங்கும் தலைதெறிக்க ஓடி இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இந்த யூதர்களுக்கு வஞ்சனை இல்லாம பகை இல்லாம சூது இல்லாம யூதர்களுக்கான தனி தேசம் சாத்தியமாகி இருக்கலாம். ஏன்னா உமரோட காலத்துல, உமர் கலீஃபாவா இருந்த காலத்துல முதலாக ஜெருசலேத்தை முஸ்லிம்கள் கைப்பற்றிய போது மதினாவுல முகமது நபி யூதர்களின் உரிமைகளாக எதையெல்லாம் அந்த அறிக்கையில சொல்லி இருந்தாலோ அதையெல்லாம் அப்படியே உமர் கடைபிடித்தார். யூதர்களும் முஸ்லிம்களும் ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள் தான் என்பதை தமது பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் அழுத்தம் திருத்தமாக எடுத்துக்காட்டி யூதர்களோட சுதந்திரத்திற்கு எந்தவித இடையூறும் கூடாது என்று உமர் வலியுறுத்தி சொன்னார். தங்களது சுதந்திரம் என்பது தனியான யூத தேசம்தான் என்பதை அன்று அவர்கள் உமர் கிட்ட எடுத்து சொல்லி இருந்தா கூட ஒருவேளை அந்த தேசம் சாத்தியப்பட்டு இருக்கலாம். அப்பவே மாறாக அப்ப அவங்க மறுப்பு தெரிவிக்காம முஸ்லிம்களோட ஆட்சியை ஏத்துக்கிட்டு அந்த ஆட்சிக்கு உட்பட்ட அளவுல சுதந்திரமாக வாழ்வதற்கு ஒப்புக்கொண்டு பின்னால மறைமுகமாக சதி திட்டங்கள் தீட்ட தொடங்கிய போது யூதர்களோட இருப்பு பிரச்சனைக்குள்ளாருது. அங்க எப்போதுமே புத்திசாலித்தனமான செயல்பாடுகளுக்கு பேர் போன யூதர்கள் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் ஏன் அப்படி ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கையில ஈடுபட்டாங்கிற கேள்விக்கு விடையில்லாததுதான் சரித்திர வினோதம். முகமது நபியோட மத நல்லிணக்க அறிக்கை வெளியான போது அதனை மனப்பூர்வமாக ஏற்பதாக சொல்லித்தான் யூதர்களும் தம்ம மதினாவுல இஸ்லாமிய அரசுக்கு உட்பட்ட குடிமக்களாக அறிவித்துக்கிட்டாங்க, சிட்டிசனாக இருந்தாங்க. ஆனா இஸ்லாமிய சரித்திரத்தில் குறிப்பாக முகமது வாழ்ந்த காலத்துல இஸ்லாத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஏராளமான கலகங்களுக்கும் ஒரு சில யுத்தங்களுக்கும் மறைமுக தூண்டுதல்கள் யூதர்கள்கிட்ட இருந்ததே வந்ததா சரித்திரம் சொல்கிறது. யுத்தம் என்று வரும்போது ஒப்பந்தப்படி யூதர்கள் முஸ்லிம்களை ஆதரித்திருக்க வேண்டும், ஆதரித்திருக்கணும். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல யூதர்கள் யுத்தத்துல பங்கெடுக்காம நடுநிலை அப்படிங்கிற கான்செப்ட கையில் எடுத்திருக்காங்க. முஸ்லிம்களுக்கு முதல்ல யூதர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, உதவி பண்ணுவதாத்தான டீல், ஆனா நடுநிலைன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கறாங்களேன்னு புரியல. பிறகு அவர்கள் முகமதுவை ஒரு இறை தூதராக மனப்பூர்வமாக ஏற்கல, ஒப்புக்கு தான் அவரது அறிக்கையை ஏற்பதாக சொல்லி இருக்கிறாருங்கிற விஷயம் தெரிய வந்தபோது உடனடியாக யூத உறவை துண்டித்து விட விரும்பினாங்க முஸ்லிம்கள். யூத குலத்திலேயே பிறந்து யூதர்களின் மரபு மீறல்களை மட்டுமே சுட்டிக்காட்டி கண்டித்த முந்தைய இறை தூதரான இயேசுவையே ஏற்காதவர்கள் அவர்கள் முகமதுவை எப்படி மனப்பூர்வமாக ஏற்பார்கள்? தவிரவும் யூதர்களுக்கு தம்மை பற்றிய உயர்வு மனப்பான்மை எப்போதும் உண்டு. யூத இனத்தை காட்டிலும் சிறந்த இனம் வேறொன்று இல்லை என்பதில் அவர்களுக்கு இரண்டாவது அபிப்பிராயமே கிடையாது. ஆகவே ஓர் அரேபியரை இதை தூதுவராகவோ அரபு மொழியில் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த குர்ஆனை ஒரு வேதமாகவோ ஏற்பதில் அவர்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் பயம். இஸ்லாத்தோட வீச்சு குறித்து பயம். பெரும்பாலான அரேபிய சமூகமும் ஏராளமான கிறிஸ்தவர்களும் உமக்கே நாம் ஆள் செய்தோம் என்று கூறி குழு குழுவாக கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் இணைந்து கொண்டிருந்ததுனால விளைந்த பயம். ஏற்கனவே கிறிஸ்துவத்துக்கு மாறிய யூதர்களையே எப்படி ஃபர்ஸ்ட் இயேசு வந்தார், கிறிஸ்துவம் பரவச்சு, கிறிஸ்துவத்துக்கு நிறைய யூதர்கள் மாறி போனாங்க. அப்படி இருக்க இப்போ நபிக்கு பின்னாடி ஒரு கூட்டம் முஸ்லிம்களாக மாறுகிறார்களேன்னு ஒரு பயம். அப்போதும் பெரும்பாலும் பிரச்சாரத்தின் மூலம் தான் இஸ்லாம் பரவி கொண்டிருந்ததா. புனித பயணத்துக்காக உலகமெங்கும் இருந்து சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய மக்களிடையே முஸ்லிம்கள் பிரச்சாரம் பண்றாங்க. குறைஷிகளோட வன்முறைகளுக்கு இடையிலையும் பிரச்சார பேச்சுக்கள் நிக்கல. பேச்சு என்பது பெரும்பாலும் பேச்சாக இருக்காது, மாறாக குர்ஆனிலிருந்து சில சூரக்களை ஓதி காட்டுவார்கள். மனிதர்கள் 1000 எடுத்து சொன்னாலும் இறைவனின் நேரடி சொற்களில் வலிமைக்கு நிகராகாது என்பதை முகமதுவோட தோழர்கள் உணர்ந்திருந்தாங்க. ஆகவே தமது கருத்துக்களை முன்வைக்க
முன்வைக்காம குர்ஆனில் இருந்து முக்கியமான பகுதிகளை ஓதி காட்டுவாங்க. அதனால கவரப்பட்ட விவரம் கேட்பவர்களிடம் மட்டுமே இவங்க எடுத்து சொல்றாங்க குர்ஆன்ல இருக்கிற வார்த்தைகளை. அதை கேட்டுவிட்டு அதுல சந்தேகம் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. காது கொடுத்து கேட்கணும், கேட்டதுல இருந்த சந்தேகங்களை தீர்க்கணும். இது ரெண்டையும் கடந்தவர்கள் தாண்டியவர்கள் அவசியம் முகமது நபியை சந்திக்க விருப்பம் தெரிவிப்பார்கள். அவரை ஒரு முறை சந்திக்க போயிட்டா யாருமே இஸ்லாம் மதத்தை ஏற்காம இருக்க மாட்டாங்க. உடனே இஸ்லாத்துல சார்ந்துருவாங்களா, முஸ்லிம்களா மாறிடுவார்களா. படித்தவர்கள் அதிகமில்லாத அந்த காலத்துல ஒரு இனக்குழுவோட தலைவர் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த இனக்குழுவே ஏற்றுக்கொண்டு விடுவதில் பிரச்சனை ஏதும் வராது இல்லையா. அதாவது தலைவர்கள் ஜாதி தலைவரோ மத தலைவரோ இனத்தலைவரோ அவரை முஸ்லீம் ஆக்கிட்டா அவரோட ஜாதியோ இனமோ மதமோ ரொம்ப ஈஸியா முஸ்லிம்களாக மாத்தி விட முடியும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா இஸ்லாம் உலகம் முழுக்க பரவுது. இதனாலதான் யூதர்கள் கலங்கி போறாங்க. யூதத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, யூதர்கள் தன் மதத்தை பரப்பணும்னு நினைக்க மாட்டாங்க, பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. யூத மதத்திலேயே இந்த கான்செப்ட் கிடையாது. பிறப்பால் ஒழிய ஒருத்தர் தான் யூதனாக ஆக விரும்புறேன்னு சொல்லி ஆக முடியாது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இருக்கிற யூதர்களையாவது கட்டி காக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்த யூத மத குருமார்களோட சபை இந்த காரணத்தினாலதான் முகமது நபி கிட்ட ஒப்புக்கொண்டபடி முஸ்லிம்களோட அந்த நல்லுணர்வை பேணாம விலகி விலகி போக தொடங்கினாங்க. கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு 630வது வருஷத்துல மிகப்பெரிய ராணுவ பலம் பொருந்திய ஒரு குட்டி ராஜ்யமாக இருந்தது மதினா. அதன் முடிசூடா சக்கரவர்த்தியாக முகமது நபி இருந்தார். 10 ஆண்டு கால வெளியேற்றத்துக்கு பிறகு அந்த ஆண்டுதான் தன்னை விரட்டி விட்ட மெக்காவை மறுபடியும் போதெடுத்து போய் உறுதி கொண்டு மெக்காவை பிடிக்கணும்னு புறப்பட்டார். எந்த முகமதுவை ஒழித்து கட்டியே தீர்வதுன்னு கொலவெறி கொண்டு மெக்காவாசிகள் தெரிந்தார்களோ, குறைஷிகள் தெரிந்தார்களோ, அவர்களுக்கு இப்போ முகமது நபியோட படையை எதிர்கொள்ள துணிச்சல் இல்ல. காரணம், முகமதுவின் பின்னால் அணிவகுத்திருந்த அந்த படை பழைய போர் மாதிரி 300 பேர் வரல. மாறா கண்ணுக்கெற்ற தூரம் வர வரிசையா நிக்கிறாங்க முஸ்லிம் ராணுவ வீரர்கள். அவர்களோட ஒட்டக பிரிவு மட்டும் ஒரு சாலையையே அடைச்சு நிக்குது. யானைகள் மறுபுறம் அணிவகுத்து நிக்குது. வீரரோட வாள்கள் எல்லாம் வைர மாதிரி ஜொலிக்குது. வெற்றியை முன்கூட்டியே தீர்மானித்தவர்களை போல அவர்களின் முகங்களில அமைதியும் உறுதியும் ததும்புது. முன்னதாகவே முகமது நபி அவர்கள் தன் வீரர்களிடம் சொல்லி இருந்தார், இந்த யுத்தம் மனிதர்கள் தம் பகைவர்களுடன் நிகழ்த்தும் சராசரி யுத்தம் அல்ல, இறைவனுக்காக நிகழ்த்தப்படும் யுத்தம். நமது தனிப்பட்ட உணர்ச்சிகளுக்கு இதில் இடம் கிடையாது. மெக்காவில் இருக்கிற கபா அது இறைவனோட வீடு. அதுக்குள்ள போகவும் உள்ள தொழுகை செய்யவும் எல்லாரையும் போல முஸ்லிம்களுக்கும் உரிமை உண்டு. அந்த உரிமைக்காகத்தான் இந்த யுத்தம். ஆனா முகமது நபி உட்பட யாருமே அதை எதிர்பார்க்கல. போரிட பயந்த குறைஷியரும் அவர்களது அணியில் இருந்து அவர்களோடு தோளோடு தோல் நின்றிருந்த பிற இனக்குழு படையினரும் அவர்களோட ஆயுதங்களை வீசிவிட்டு அந்த கபாவுக்குள்ள இருந்த ஏராளமான தெய்வ சிலைகள் இருந்தது இல்ல, இந்த கோயிலுக்குள்ள அப்ப வரைக்கும் உருவ வழிபாடு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிலைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். ஒரு கால் இந்த யுத்தம் மட்டும் நடந்துச்சுன்னா மெக்காவில ஒரு குறைஷி கூட உயிரோட இருக்க முடியாதுங்கிறது அவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிந்தது. காரணம், அணிவகுத்து வந்திருந்த முஸ்லிம்களோட படைபலம் ஒருபுறம்னா மெக்காவில் இருந்த பொதுமக்களிடையே பரவி இருந்த முகமது நபியோட புகழ் மறுபுறம். உள்ளூர் மக்கள் கிட்ட செல்வாக்க குறைஷி ராணுவம் இழந்திருந்தது. தம் நாட்டு மக்களே முகமதுவுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுறார்கள்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால ஏதாவது செஞ்சு உயிர் பலச்சா போதுங்கிற நிலப்புக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரு துளி ரத்தம் சிந்தாம அன்றைக்கு மெக்கா நகரம் முகமது நபியோட வசம் வந்தது. போர்ல அவர் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல, ஜெயிச்ச பிறகு அவர் செஞ்சதுதான் பெரிய விஷயம். வெற்றி களிப்போட கபாவுக்குள்ள நுழைந்த முஸ்லிம் ராணுவ வீரர்களுக்கு முகமது ஓர் உத்தரவு போட்டார், யாரையும் கொல்லாதீங்க, யாரையும் எதிரின்னு நினைக்காதீங்க, யாரையும் கைதும் செய்ய வேண்டாம். இப்படி ஒரு உத்தரவு உலக சரித்திரத்துல இன்று வரை இதற்கு நிகரானதொரு சம்பவம் எந்த தேசத்திலும் எந்த போர்க்களத்திலும் நடந்ததில்லைன்னு சொல்லலாம். தோல்வியுற்ற மெக்கா ராணுவத்தினர் ஒருவர் கூட கைது செய்யப்படல, கொல்லப்படல. மாறா உங்கள் மீது எந்த குத்தமும் இல்ல. மனிதர்களுக்கிடையில் இதுகாரம் இருந்து வந்த அனைத்து ஏற்ற தாழ்வுகளையும் வெறுப்பையும் காலடியில் இட்டு நசுக்கி விடுவோம் என்று சொன்னார் முகமது நபி. இது அவர் மன்னராக சொல்லல, ஓர் இறை தூதராக சொன்னார், ஓர் நபியாக சொன்னார். அந்த கருணை பீரிட்ட உள்ளம்தான் இஸ்லாத்தின் வானளாவிய வளர்ச்சியின் அஸ்திவாரம். அன்றைய தினம் தொடங்கி இஸ்லாம் பரப்பப்பட வேண்டிய அவசியமே இன்றி தானாக பரவத் தொடங்கியது. மனிதர்களுக்குள் ஜாதி மத இன வித்தியாசம் கூடாது என்பதை அடிப்படையாக வைத்து இறைவனை மட்டுமே தொழ வேண்டும், இறைவன் மட்டுமே தொழத்தக்கவன்னு சுட்டுக்காட்டிய இஸ்லாத்தின் எளிமை அரேபியர்களை கவர்ந்தது. அலை அலையாக வந்து அவர்கள் இஸ்லாத்துல இணையறாங்க. சவுதி அரேபியா இஸ்லாம் வசமானது, ஈராக் முஸ்லிம்களின் நாடானது, ஈரான் சொல்லவே வேண்டாம், லிபியா சிரியா பாலஸ்தீன் என்று ஒவ்வொரு தேசமா இஸ்லாத்தை தழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வர நீங்கள் யாருன்னு கேட்டா, நான் ஈராக்கிய, நான் ஈரான் நாட்டவன், நான் லிபியன், நான் சிரியன், நான் பாலஸ்தீனியன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த